Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு previous year question paper seriesல group 2 2A 2017 question paperல கேட்ட INM question, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டோட questions மட்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த question paperல மற்ற எல்லா டாப்பிக்கோட வீடியோஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த question paperோட பிளேலிஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த பிடிஎஃபையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃபையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து அந்த பிடிஎஃபோட லிங்க்லேருந்து போய் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஐஎன்எம்லேருந்து மட்டும் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question என்னன்னா, name the journal which declares Swami Vivekananda the greatest figure in the parliament. So உங்களுக்கு 5 seconds time இருக்கும். ஸோ அதில் இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஹெரால்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஃபோர் இவி ராமசுவாமி வைகோம் சத்யாகிரகா வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பை 3 leaders. தே வேர். ஸோ ராமசுவாமிக்கு முன்னாடி இந்த வைகோம் சத்யாகிரகா ஸ்டார்ட் பண்ண 3 லீடர்ஸ் வந்து யார் யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டிகே மாதவன், கேபி கேசவ மேனன், அப்புறம் வந்து ஜார்ஜ் ஜோசப். ஸோ தேர்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா? ஸோ மாடர்ன் இந்தியாவோட ஃபாதர்னு யாரை சொல்றாங்க? ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் டெலிகேட்ஸ் ஹூ அட்டெண்டட் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் டேஷ். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், த ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் நீலகண்ட பிரம்மச்சாரி வாஸ் பார்ன் அட் டேஷ். ஸோ எந்த பிளேஸில் அவர் பிறந்தார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சீர்காழி. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So next question, where did the All India Muslim League was formed in 1906? So 1906ல All India Muslim League வந்து எங்க வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்கா. ஸோ அடுத்த கொஸ்டின், when ஸ்வதேசி டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் ஸ்வதேசி டே அப்படின்றது என்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 29 May 1932. ஸோ அடுத்த கொஸ்டின், த வைகோம் சத்யாகிரகா ஹரோஸ் இன் கேரளா இன் த இயர் டேஷ். ஸோ எப்போ வந்துட்டு வைகோம் சத்யாகிரகா அப்படின்றது கேரளாவில் வந்து உருவாச்சு? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1924. அடுத்து, Periyar incorporated the ideas of the Justice Party and formed a new party called Dash. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திராவிட கழகம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஆனி பெசன்ட், பிபின் சந்திரபால், பூபேந்திரநாத் தட், திலக். ஸோ இவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்.
ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஏயோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த். ஸோ ஆனி பெசன்ட்டுக்கு வந்து காமன்வெல்த் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பிபின் சந்திரா பாலுக்கு வந்து நியூ ஏஷியா அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பூபேந்திரநாத் தட்டுக்கு வந்து யுகேந்தர் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் திலக்குன்றதுக்கு கேசரி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ மொத்தம் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் 10 கொஸ்டின் ஐஎன்எம்ல இருந்து மட்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம குரூப் 4 2018 கொஷின் பேப்பர்லேருந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட இந்த செக்ரிகேட் பண்ண பிடிஎஃப் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.